ஃப்ரெண்ட்ஸ், நேற்றைய தேர்தல் முடிவுகளை பார்த்தோம்னாக்கா பலருக்கு மகிழ்ச்சியையும் பலருக்கு ஆச்சரியத்தையும் பலருக்கு அதிர்ச்சியையும் கொடுத்ததா இருந்தது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தோம்னாக்கா விஜய் அவர்களுடைய தாவேகா பெரும்பாலான ஓட்டுகள் பெற்று அதிக இடங்களை பிடித்த ஒரு கட்சியா இருக்குது. ஓரிரு நாட்கள்ல ஓரிரு கட்சிகளுடைய துணையோடு விஜய் அவர்கள் முதல்வராகிறது உறுதியா இருக்குது. வாழ்த்துக்கள் விஜய். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 ஆண்டுகள்ல ஒரு சிறப்பான ஆட்சி செய்தும் நிறைய மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்த பிறகும் விஜய் அவர்களோட அந்த விசில் ஃப்ளோல அவங்க ஆட்சியை இழக்க நேரிட்டு இருக்குது. பட் அவங்க ஒரு சிறப்பான எதிர்கட்சியாட்டு, ஒரு பலமான எதிர்கட்சியாட்டு சட்டசபையில வீற்றிருப்பாங்க. அவங்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் ஸ்டாலின் சார். இந்திய அளவில் இந்த தேர்தல் முடிவுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா பாஜகவுடைய ஒரு நீண்ட நாள் கனவு பலிச்சதாட்டே நமக்கு பார்க்க முடியுது. அவங்க எப்படின்னா, அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் ஆட்சியில் இருக்கிறவங்களை அகற்றணுங்கிறதுல அவங்க முனைப்பா செயல்பட்டாங்க. அதுல அவங்க வெஸ்ட் பெங்கால்ல மம்தா அவர்களை அகற்றிட்டு பிஜேபி அங்க ஆட்சி அமைக்குது. தமிழ்நாட்டிலையும் அவங்க திராவிடத்தை மாற்றணும், அவங்களுக்கு இங்க ஆட்சியை பிடிக்க முடியுமோ பிடிக்க முடியாதோ, ஆனா பட் இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திராவிடத்தை மாற்றணுங்கிறதுல அவங்க ரொம்ப முனைப்பா செயல்பட்டாங்க. அந்த விஷயத்துல வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஈவன் பாஜக எல்லா இடங்களையும் பலத்தை இழந்து வெற்றி பெறாட்டாலும் ஒரே ஒரு தொகுதியை பெற்றாலும் இருக்கிற ஆட்சியை அவங்க அகற்றணுங்கிற அந்த அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறி இருக்குது. அதற்காக வேண்டிட்டு அவங்க எலெக்ஷன் கமிஷனை ஒரு பகடையா பயன்படுத்தினாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஒரு கட்டத்துல பாஜகவுடைய ஒரு துணை நிறுவனமா அப்படிங்கிற நினைக்கிறது மாதிரி கூட பல செயல்கள் நடந்தது. வெஸ்ட் பெங்கால்லையும் அஸ்ஸாம்லையும் நடந்த தேர்தலில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்காரு. ராகுல் காந்தியும் மம்தா பானர்ஜியும் குற்றஞ்சாட்டி இருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷனும் அவங்க அந்த வாக்குகளை சேர்த்தது, வாக்குகளை நீக்கினது, எஸ்ஐஆர் போன்ற பல சித்து வேலைகளை செய்து பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஓரிரு நாட்கள்ல அமைய இருக்கிற விஜய் அவர்களுடைய ஆட்சி பாஜக எண்ணியது போல திராவிடத்தை அகற்றினா அவங்களுக்கு என்னெல்லாம் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் சாதிக்கிற மாதிரி அமையுமா, அல்லது விஜய் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சிகள் எதிர்க்கிறது மாதிரி பாசிசத்தை வலுவா எதிர்த்து அனைத்து சமூக மக்களையும் அரவணைச்சு ஒரு சமூக நீதிக்கான ஒரு ஆட்சி அமைப்பாரான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். வாழ்த்துக்கள் விஜய். தேங்க்யூ.